Merry Christmas and a Happy New Year. The Chennai Silks. Let the celebrations begin. ஈரானைச் சேர்ந்த பாடகி பராஸ்ட் அகமதி ஆன்லைன் கான்சர்ட் நிகழ்ச்சியில் ஹிஜாப் அணியாமல் பாடிய நிலையில் அவருக்கு தண்டனை வழங்கப்படும் என்று அந்நாட்டின் நீதித்துறை அறிவித்துள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் உள்ள முக்கிய நாடுகளில் ஒன்று ஈரான். இஸ்லாமிய நாடாக அறியப்படும் இந்த நாட்டில் ஷியா பிரிவைச் சேர்ந்த இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக உள்ளனர். இங்கு பெண்களுக்கு கடும் கட்டுப்பாடுகள் அமலில் உள்ளன. பெண்கள் பொதுவெளியில் நடமாடும் போது ஹிஜாப் அணிய வேண்டும். மேலும் இதனை மீறுவோருக்கு சிறை தண்டனை உள்ளிட்டவை வழங்கப்பட்டு வருகிறது. இதற்கிடையே தான் ஈரான் நாட்டைச் சேர்ந்த பாடகி பராஸ்ட் அகமதிக்கு ரசிகர்கள் நிறைய இருக்கின்றனர். கடந்த 11ஆம் தேதி அகமதி ஆன்லைனில் இசை நிகழ்ச்சியை நடத்தினார். அகமதியுடன் மொத்தம் 4 பேர் கொண்ட இசைக்குழு இந்த நிகழ்ச்சியை நடத்தியது. இதில் அகமதி கருப்பு நிற ஆடை அணிந்து ஹிஜாப் அணியாமல் பாடல்கள் பாடியுள்ளார். முன்னதாக அந்த வீடியோவில் அவர், நான் பராஸ்ட், எனக்கு பாடல்கள் பாடுவதில் ஆர்வம் அதிகம். ஆனால் நாட்டில் பாட்டு பாட முடியாத நிலை உள்ளது. இருப்பினும் நாட்டுக்காக என் ஆசையை கைவிட முடியாத பெண்ணாக இந்த கச்சேரியை நடத்துகிறேன் என்று கூறியிருந்தார். அதாவது ஈரான் நாட்டில் பொதுவெளியில் பெண்கள் பாட அனுமதி இல்லை. அதேபோல் ஹிஜாப் அணிய வேண்டியது கட்டாயமாக உள்ளது. இருப்பினும் ஈரானின் இந்த உத்தரவை பராஸ்ட் அகமதி விரும்புவதில்லை. இதனால் தான் அவர் ஹிஜாப் அணியாமல் பாடல்கள் பாடியிருக்கிறார். அது மட்டுமின்றி சில ஆண்டுகளுக்கு முன்பு ஈரானில் ஹிஜாப் அணியாத காரணத்தால் மாஷா அமினி என்ற பெயர் கொண்ட பெண் போலீஸ் கஸ்டடியில் இருந்தார். அந்த சம்பவம் ஈரான் முழுவதும் பெண்களை கொதிப்படைய வைத்தது. அப்போது அதனை எதிர்த்து அகமதி பாடல்களும் பாடியிருந்தார். இந்நிலையில் தான் தற்போது அகமதி விவகாரம் ஈரானிலும் சர்ச்சையாகியுள்ளது. இது பற்றி ஈரான் நீதித்துறையும் விளக்கம் அளித்துள்ளது. நீதித்துறை சார்பில் மிஷான் ஆன்லைன் வெப்சைட்டில் வெளியிடப்பட்டுள்ள செய்தியில், பாடகி மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். சட்டப்படி அவர் மீது அவரது இசைக்குழு மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. ஈரானை பொறுத்தவரை 1979ஆம் ஆண்டு முதல் பெண்கள் பொதுவெளியில் ஹிஜாப் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அதே போல பொதுவெளியில் பெண்கள் பாட்டு பாடவும் தடை உள்ளது. இத்தகைய சூழலில்தான் அகமதி மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஈரான் நீதித்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. Merry Christmas and a Happy New Year. The Chennai Silks. Let the celebrations begin.